எல்லோருக்கும் வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பீரியட்ஸ் டைமில் உங்களுடைய உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், பெங்களூர் மற்றும் சென்னை. பீரியட்ஸ் டைமில் பெண்கள் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? என்னென்ன எல்லாம் சந்திக்கிறோம்? இடுப்பு வலி வருது, வயிற்று வலி அதிகமாக இருக்குது, பீரியட்ஸ் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்குது, பீரியட்ஸ் ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்குது, பீரியட்ஸ் டைமில் பிரெஸ்ட் டெண்டர்னஸ், பிரெஸ்ட் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது, பீரியட்ஸ் டைமில் திடீர்னு சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, காது வலி வருது, பல்லு வலி வருது. இது எல்லாமே நம்மளுடைய பெண் பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். இது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஹார்மோன்கள் தான். ஆனால் இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வீட்டு குறிப்பாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எந்த பெயின் கில்லர்ஸும் இல்லாமல், எந்த மாதிரியான காய்ச்சல் நிவாரண மாத்திரைகளும் இல்லாமல் எப்படி நீங்களும் உங்களை சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எளிய வீட்டு குறிப்புகள் நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், இப்போ பீரியட்ஸ் வலி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ப்ரோஸ்டோகிளாண்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கருப்பை தசைகளில் ஏற்படக்கூடிய ஒரு சுரப்பு தான் காரணமாக இருக்குது. ஸோ இந்த சுரப்பு உங்கள் கருப்பை வேகமாக சுருங்கி விரியக்கூடிய தன்மையை அதிகப்படுத்துது. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து கிராம்ஸ், அதாவது கரெக்டாக அடிவயிற்று பகுதியில் உங்களுக்கு வயிறு பெசக்கிற மாதிரி வலி வரும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் சுரப்பை மட்டுப்படுத்தக்கூடிய, அதே சமயம் உங்கள் கருப்பை சுருங்கி விரியக்கூடிய தன்மையை சீர்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை பொருள் என்னன்னு பார்த்தோன்னா புதினா. நம்ம வீட்டில் இயற்கையாக இருக்கிறது தான். 2 கைப்பிடி புதினா போட்டுட்டு ஒரு 1/4 லெமன் அதில் பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் கருப்பட்டி அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை ஒரு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஜூஸ் மாதிரி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம். இல்லை பெயின் இருக்கும் பொழுதும் குடிக்கலாம். உங்களுக்கு வந்து வித்தின் 2 hours வந்து அந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஒரு நாளைக்கு 1 or 2 times கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பீரியட்ஸ் டைமில் ஏற்படக்கூடிய தாங்க முடியாத முதுகு வலியும் இடுப்பு வலியும். பெண்களுக்கு யூஸ்வலாகவே கால்சியம் சத்து குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி கருப்பையுடைய தசைகளில் வந்து வலுவின்மை அப்படிங்கிறதும் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இடுப்பு வலியும் முதுகு வலியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூடவே அந்த காலகட்டத்திலாம் பெண்களுடைய இடுப்பு எலும்பு வந்து விரிஞ்சு குடிக்கிறதுக்கான தன்மையும் நிகழ்வும் நடக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம இடுப்புகளை வலுப்படுத்தக்கூடிய, இடுப்பு எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய உணவு முறையை கடைபிடிக்கணும். அப்போ என்ன எடுத்துக்கலாம்? அந்த காலகட்டத்தில் நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கலாம். வெஜிடேரியனாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கருப்பு உளுந்தங்கஞ்சி அல்லது கருப்பு உளுந்தில் செய்யப்பட்ட களி எடுத்துக்கலாம். இது நார்மலாக நம்ம வீட்டில் பெரியவங்க கருப்பட்டி சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்வாங்க. அந்த உளுந்தை வந்து தோலோடு சேர்த்து செய்வாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நீங்கள் அந்த பீரியட்ஸான 4-5 days எடுக்கும் பொழுது உங்கள் இடுப்பு எலும்பு உறுதியாகும், வலுவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால், பீரியட்ஸ் டைமில் ஃப்ளோ ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறதும் நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அரை பேட் கூட நினைய மாட்டேங்குது, கண்ணில் பார்க்குறத விட சரி அப்படின்னலாம் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இதை வந்து கன்சிக்யூட்டிவ் 3 periodsக்கு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய உங்களோட பீரியட்ஸ் வந்து ஃப்ளோ நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து பப்பாளி பழம் இருக்கு இல்லையா, ஒரு 200 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். எள்ளு இருக்கு இல்லையா, அதை வந்து 3 பங்கு எள்ளுக்கு 1 பங்கு கருப்பட்டி போட்டு நல்லா இடித்து எள்ளு இடி அப்படின்னு சொல்லுவோம். அதை ஒரு உருண்டையாக பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் 5 daysக்கு கண்டினியூஸாக எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் எடுக்கும் பொழுது மந்த் ஆன் மந்த் நீங்கள் எடுக்கும் பொழுது 3 cycle முடிஞ்சு 4வது cycle உங்களோட பீரியட்ஸ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால், பீரியட்ஸோட ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் நிறைய பேர்த்தோட கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இதை கன்சிக்யூட்டிவ் 3 months நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் பீரியட்ஸோட ஃப்ளோ அளவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணலாம்?
மாதுளையோடைய தோல் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டுமே எடுத்து ஒரு 2 பீஸ் போட்டு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். இது பீரியட்ஸ் ஆன டேலேருந்து 5 டேஸும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். 1 மாதம் 2 மாதம் விட்டு 3ஆவது மாதம் குடிக்கும் பொழுது உங்களுடைய பீரியட்ஸோட பெயினும் சரி, உங்களை பீரியட்ஸோட ஃப்ளோவும் சரி மட்டுப்படும், அளவாக வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொன்னோன்னா, பீரியட்ஸ் டைமில் சளி பிடிக்குது, பீரியட்ஸ் டைமில் வீசிங் வருது, பீரியட்ஸ் டைமில் காய்ச்சல் வருது. இது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் பிரச்சனை தான் காரணம். அந்த டைமில் வரக்கூடிய ஹெட்டேக்கே நம்ம ஹார்மோனல் ஹெட்டேக் அப்படின்னு சொல்கிறோம். பீரியட்ஸ் ஹெட்டேக் ஹார்மோனல் ஹெட்டேக்குன்னு தான் சொல்கிறோம். அப்போ ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானோட இம்பேலன்ஸ்னாலையும் LH லெவல் ரொம்ப கூடுதலாக இருக்கும் பொழுதும் இந்த மாதிரி பிரச்சனைகளை பெண்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு கைப்பிடி கருந்துளசி இலைகளை எடுத்துக்கலாம். ஒன்று காஞ்சதாக இருக்கலாம், இல்லது ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸாகவும் இருக்கலாம். அது கூட ஒரு 2 மிளகை தட்டி போட்டு, மிளகு கூட அந்த கருந்துளசி இலை கூட 200 ml தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு 100 ml அதை சுண்ட வச்சு வடிகட்டி கருப்பட்டி போட்டு டீ மாதிரி குடிக்கலாம். உங்களுக்கு ஃபீவர் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் சரி, வீசிங் சளி பிடிச்சிருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் சரி, தொடர்ச்சியாக ஒரு 3-4 டேஸ்க்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது படிப்படியாக உங்கள் ஹார்மோன் பிரச்சனையினால் தலைவலியாக இருக்கட்டும், காய்ச்சலாக இருக்கட்டும், சளி தொந்தரவாக இருக்கட்டும், படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் சொன்னோம்? இப்போ பீரியட்ஸ் டைமில் பிரெஸ்ட் பெயின் வருது இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணலான்னா, எந்த மெடிசனும் எடுக்க வேண்டியதில்லை. வெறும் சுடு தண்ணி வச்சு ஹாட் வாட்டரில் ஒத்தடம் கொடுத்தீங்கனாலே, ஹாட் வாட்டர் பேக் வச்சோ அல்லது ஒரு டர்க்கி டவல் எடுத்து சுடு தண்ணியில் நினச்சி நல்லா பிழிஞ்சு ஒத்தடம் கொடுத்தீங்கனாலே சூதிங்காகவும் இருக்கும், சீக்கிரம் வலி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். ஒவ்வொரு பெண்ணும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை தான். இதுக்கு பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நான் இப்போ சொன்ன பிரச்சனைகள் உங்களுக்கு அளவாக மாதம் மாதம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும் பொழுது அதுக்காக நீங்கள் பெயின் கில்லர்ஸோ இல்லை வலி நிவாரண மாத்திரைகளோ எடுக்காமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே பீரியட்ஸை குறைக்கிறதுக்கு ஹார்மோன் டேப்லெட், கூட்டுறதுக்கு ஹார்மோன் டேப்லெட், இந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.